திரு சவுந்தரராஜன் திரைக்கலைஞர் நம்மோடு இணைகிறார். சவுந்தரராஜன், இங்கே ஜனநாயகனுக்கு எழுந்திருக்கக்கூடிய சிக்கலுக்கு யார் காரணம்? அது சட்டப்பூர்வமாக நாங்கள் என்ன செயல்படணுமோ அதன் அடிப்படையில் செயல்படுறோம் அப்படிங்கிறது தணிக்கை வாரியத்தினுடைய இன்றைய நீதிமன்ற வாதம். ஆனால் மறுபுறம் படத்தயாரிப்பு நிறுவனமும் வாதங்களை முன்வைத்திருக்கிறாங்க. நீங்க என்ன பாக்குறீங்க சார்? இது இன்னைக்கு ஒரு 5th ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு கூட தெரியும் இதுல இருக்க அரசியல் அழுத்தம் என்ன என்று. இன்னைக்கு எங்க அண்ணா தளபதி விஜய் அவர்கள் சினிமா துறையை விட்டுட்டு இப்போ பொது வாழ்க்கைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு நல்ல செய்ய வரும் பொழுது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு, மிகப்பெரிய ஒரு புரட்சி இருக்கும் பொழுது அவர் எந்தெந்த வகையிலெல்லாம் அவரை தடுப்பதோ, அவருக்கு பிரஷர் கொடுப்பதோ, அழுத்தம் கொடுப்பதோ, அவரை பயமுறுத்துவதோ, அச்சுறுத்துவதோ, எல்லா விதமான செயல்களும் எல்லா விதமான வழிகளிலிருந்து அனுப்புவாங்க. யார் அச்சுறுத்துறா, யார் பிரஷர் பண்றா? சார் கண்டிப்பா இது சென்சார் போர்டு மத்திய அரசு தான் சார். மத்திய அரசு சம்பந்தப்பட்டவங்க தான் கொடுப்பாங்க. இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, ஒரு தவறு நடக்குது அப்படின்னா காவல்துறை அது எஃப்ஐஆர் எடுக்கும் போது அந்த பாதிக்கப்பட்டவங்களோட எதிரி யாருன்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. இப்போ எங்க தளபதி விஜய் அண்ணாவோட அரசியல் எதிரியா அவர் தெளிவா சொல்லிட்டாரு. திமுகவும் பாஜகவும் தன்னுடைய எதிரியா அவருக்கு சொல்லிட்டாரு. சரி, இப்ப இதுக்கு மேல கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக அப்படின்னா இந்த விவகாரத்தில் ஜனநாயகனுக்கு அழுத்தம் கொடுப்பது கொள்கை எதிரியான பாஜக தான் அப்படிங்கறத ஏன் யாரும் இன்னும் வெளிப்படையா சொல்லல அப்படிங்கறதுதான் செந்தில்வேலும் திரு சுகுணா திவாகரும் கேக்குறாங்க. சார் அதுதான் சார் சொல்றேன். இது சினிமா சம்பந்தப்பட்டதுனால, ஒரு கிரியேட்டர் சம்பந்தப்பட்டதுனால நம்ம அந்த அளவுக்கு வெளிப்படையா பேச முடியாது. இப்ப நாங்க ஆதரவாளர்கள் உண்மையை வெளிப்படையா பேசலாம் நம்ம, சரிங்களா? இப்போ தயாரிப்பாளர் சைடுல என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி தான் தணிக்கை குழுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. யூஏ கொடுத்ததுக்கு அப்புறமும் இவங்க பத்திரிகையாளர் திவாகரன் சொன்ன மாதிரி பெரும்பான்மையானவங்க ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் மட்டுமே சொல்லி மறுபரிசீலனைக்கு சொல்லும் போதே இது தெரியும் சார். அகைன் ஐ அம் டெல்லிங் யூ, தலைவாக்கும் இதே சேம் பிரச்சனை தான் வந்தது. கத்தி படம் வந்தப்ப இதே சேம் பிரச்சனை தான் வந்தது. ஈவன் ரஜினிகாந்த் சார் கூட ஒரு டயலாக்குக்காக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கொடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொன்னவங்க தான் இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகள். முன்னாடி இருந்த ஆட்சி செய்த அரசியல்வாதிகளும் அப்படித்தான். சோ இது முழுக்க எல்லாருக்கும் தெரியும், குழந்தைக்கு கூட தெரியும் இது அரசியல் அழுத்தம், அரசியல் பின்புலம் உள்ளது என்பதுதான் என்னுடைய ஸ்ட்ராங்கான. இவங்க ரெண்டு பேரும் எழுப்பக்கூடிய கேள்வியினுடைய சாரம்சம் என்னன்னா, நீங்க சவுந்தரராஜன் சொன்னது போல அவர் திரை வாழ்க்கையை உச்சத்தை விட்டு அரசியல் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாரு. இப்ப கடைசி திரைப்படம், இந்த திரைப்படத்துக்கு இப்படி ஒரு சிக்கல் எழும்போதாவது அவர் தன்னுடைய கொள்கை எதிரியை பலமா எதிர்த்தாருன்னா அது அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கும் பயன்படும் இல்லையா? அது ஒரு அரசியல் லாபமாகவும் மாறும் இல்லையா? அதையே எதிர்க்கிறதுல என்ன தயக்கம்னு கேக்குறாங்க. அதுக்கு தான் சார் சொல்றேன், இது வியாபாரம் சம்பந்தப்பட்டது, அரசியல் சம்பந்தப்பட்டது கிடையாது. இது தயாரிப்பாளரும் அந்த இயக்குனரும் தான் அதை பத்தி பேசணும். ஒரு படம் இப்ப நான் நடிகர் சம்பளம் வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த சம்பளம் அந்த படத்தோட முடிஞ்சு போச்சு. அந்த படத்தை எடுத்து கொண்டு போய் சேர்க்கிறது தயாரிப்பாளர், அந்த படத்தை இயக்குனர் கிரியேட்டர். இப்போ இதுக்கு முன்னாடி ஹச் வினோத்தை பத்தி இந்த உலகத்துக்கே தெரியும் எவ்வளவு ஒரு நேர்த்தியான டைரக்டர், நேர்த்தியான ஒரு டிசிப்ளினான ஒரு கிரியேட்டர்னு எல்லாருக்குமே தெரியும். பத்திரிகையாளர் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி உளவாளி படங்கள் நடிச்ச அந்த பீஸ்டா இருக்கட்டும், தண்டகாரண்யம், அதெல்லாம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டே டைரக்டா அட்டாக் பண்ணிருப்பாங்க. அப்படி இந்த ஜனநாயகன் படத்துல இருக்கக்கூடிய கமர்ஷியல் படத்துல அப்படி என்ன பெரிய டயலாக் வந்துற போது, இல்ல எப்படி இந்த மக்களை சீரழிக்கிற மாதிரி ஒரு காட்சி வந்துற போது, இல்ல இந்திய இறையாண்மைக்கு எதிராக என்ன வந்துற போது அதை சொல்லுங்க. இது முழுக்க அழுத்தம் தான் சார். இதை நாங்க வெளிப்படையா சொல்லணும்னு அவசியமே கிடையாது சார். இது நான் அவருடைய அவசியம் இல்லைன்னு நம்ம கடந்து போயிட முடியாது இல்ல. இப்ப நீங்க சவுந்தரராஜன் ஆதரவாளரா பேசுற மாதிரி கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் பலரே பேசுறாங்க. இது ஒரு அழுத்தம் அப்படின்னு சொல்றாங்க. மாறா யார் அழுத்தம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். அதான் நான் சொல்றேன் சார், ஒரு நடிகனுக்கு அது தேவையில்லை சார். அது தயாரிப்பாளருடைய வேலை, ஒரு இயக்குனருடைய வேலை சார். அது இப்ப அவர் நடிகர், இவர் அரசியல்வாதி. அரசியல் சம்பந்தம் நீங்க கருத்துகள் வைங்க சார். அரசியல் சம்பந்த கருத்துக்கள் வச்சீங்கன்னா அவர் தளபதி பதில் சொல்லுவார் சார். இது சினிமா சம்பந்தப்பட்டது சார், வியாபாரம் சம்பந்தப்பட்டது. அதுவும் இந்த பர்టిక్యులர் கேஸ். நீங்க சொல்ற அடிப்படையில் அவர் சினிமாவையும் அரசியலையும் பிரித்து பார்க்கிறார், தனித்தனியா பார்க்கிறாரு. ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க விரும்பல அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். Exactly. இந்த கேள்வி I'm telling you sir, finally நான் அந்த பத்திரிகையாளருடைய கருத்துக்கு நான் வழிமொழிகிறேன் சார். இது ஒரு தனிப்பட்ட ஒருத்தர், அது இங்க நம்ம தமிழ்நாடா இருக்கலாம், இல்ல டெல்லியா இருக்கலாம், இவங்க யாரோ ஒருத்தவங்க தான் ஒரு இந்த மாதிரியான அழுத்தத்தை கொடுத்து இன்னும் மேலும் மேலும் அவளை எப்படி அவளை வீழ்த்தணும்ன்றதுதான்
ஒரு எண்ணம். ஆனா இது எல்லாமே எங்க தளபதி அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா தான் மாறும். மக்களுக்கு தெரியும். சரி, நம்ம சினிமாவை ஒன்றாகவும் அரசியலை ஒன்றாகவும் பார்க்கிறார். ரெண்டு அவர் கலக்க விரும்பலங்கிறீங்க திரு செந்தில்வேல். இங்க விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் சினிமாவை ஒரு முழு வர்த்தகம் அப்படிங்கிற அடிப்படையிலும் அரசியலை ஒரு பொது வாழ்க்கை அப்படிங்கிற அடிப்படையிலும் பார்க்கறதுனால இதுல ரெண்டுத்தையும் அவர் கலக்க விரும்பல. அதன் அடிப்படையிலேயே இந்த விவகாரத்தில் வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் பட்சத்துல அது தேவையில்லாத குழப்பங்களை சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாரு சவுந்தரராஜன். அப்படின்னா நீங்க சினிமாவையும் பொது வாழ்க்கையும் தனித்தனியாக பார்க்கிறார் சகோதரர் விஜய் அப்படின்னு சொன்னா உள்ளபடியே எனக்கு மகிழ்ச்சிங்க. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? இதான் கடைசி படம் உங்களுக்கு. இந்த படத்தை விட்டுட்டு, இந்த படத்தோட நடிக்கிறத விட்டுட்டு, இதன் பிறகு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு முழு அரசியல்வாதியா மாறி மக்கள் பிரச்சனைகளுக்காக போராட்டம் செய்து வழக்குகளை சந்தித்து சிறை சென்று மக்களோடு நின்று அதன் பிறகு நீங்க முதலமைச்சராகலாம், அமெரிக்க அதிபராக கூட ஆகலாம், யாருக்கும் பிரச்சனை கிடையாது. சார் அப்படி ஒரு எலிஜிபிலிட்டி வச்சிருக்கீங்களா? நீங்க பேசும்போது நீங்க பேசும்போதெல்லாம் நான் அமைதியா சரி நீங்க பேசுங்க. நான் கிளம்பிடுறேன், நீங்க பேசிடுங்க. இல்ல பேசி நீங்க சவுந்தரராஜன் நான் வரேன், அவர் முடிச்சு உங்ககிட்ட வரேன், நீங்க பதில் சொல்லுங்க. இந்த ஜனநாயக பண்பு முதல்ல வச்சு சினிமாவிலிருந்து தான் நீங்க இங்கே வர்றீங்க, அரசியலுக்கே வர்றீங்க. நான் என்ன கேக்குறேன், சினிமாவினுடைய புகழ் வெளிச்சத்தை வச்சுதான் நீங்க, நான் அது தப்புன்னு சொல்லல, நான் அதை தப்புன்னு எங்கேயும் சொல்லல. சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது நான் ஒருபோதும் பேசி போகணும் அல்ல. நீங்க பொது வாழ்க்கைக்கு வர்றதே உங்களுடைய சினிமா பிரபலத்தை வச்சுதான். அப்புறம் சினிமா வேறு பார்க்கிறார், அரசியலை வேறாக பார்க்கிறார்னா இது ஏற்புடையது அல்ல அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றேன். ஒன்று. இன்னொன்று, அப்படி ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம். அவர் போய் நிக்க வேண்டாங்க, அவர் அந்த கருத்து சொல்ல வேண்டாங்க, அது ஒரு தயாரிப்பாளருடையது, ஒரு இயக்குனருடையது அப்படின்னு சகோதரர் சொல்வார் என்றால், தலைவா பட பிரச்சனை பொழுது இதே மாதிரி நீங்க அமைதியா இருந்துக்கலாமே. எதுக்கு மரியாதைக்குரிய ஐயா இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களோடு நீங்கள் கோடநாட்டிற்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களை தேடி சென்றீர்கள்? நடிச்சு முடிச்சிட்டீங்க, வெளில வந்துட்டீங்க, அதோட பிரச்சனை முடிஞ்சதுல. அன்னைக்கு விஜய் அரசியல் கட்சியினுடைய தலைவர் இல்லல்ல, அன்னைக்கு அவர் நடிகர் மட்டும்தானே. நான் இப்படி சொல்றேன், நடிகரா அரசியல் கட்சி தலைவராக இல்லாதப்பவே நீங்க என்ன செய்றீங்க, போய் நிக்கிறீங்க. இப்ப நீங்க பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க, இப்பதான் நிக்கணுங்கிறேன். நீங்க ரொம்ப சரியா முடிச்சிட்டு நான் வரேன். உங்களுக்கு நிறைய கருத்து இருக்கும் சகோதரா, எனக்கு புரியுது, நீங்க பேசுங்க. நீங்க பேசும்போது நான் பொறுமையா கேட்டேன் இல்லையா? சொல்லுங்க. நீங்க நான் சொல்றேன் சார், ரொம்ப சிம்பிள். இப்ப இப்ப அவர் பேசுகின்ற பொழுது தோழர் சுகுணா திவாகருடைய கருத்தை வரவேற்றார். கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானதுன்னு தோழர் சுகுணா திவாகர் சொன்னார். ஆமா, நானும் விருப்பு வெறுப்பின்றி சொல்றேன், இரு கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான. விஜயனுடைய அரசியல் நிலைப்பாட்டில் எனக்கு விமர்சனம் இருக்கு, அது வேற. ஆனா நான் கண்டிக்கிறேன், சுகுணா திவாகர் கண்டிக்கிறார், விஜய் கண்டிக்கிறாராங்கிறதா இப்ப பிரச்சனையாவே இருக்குது. நான் என்ன சொல்றேன், இப்ப இந்த விவகாரத்தில் எல்லோரும் ஒன்றுபட்டு குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஒரு நடிகர்னு பார்க்க கூடாது, ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு பிரச்சனை வந்திருக்கு. இதுல திமுக அதிமுக அப்படிலாம் பார்க்க கூடாது, எல்லாரும் கருத்து சுதந்திரத்துக்காக நிக்கணும் நான் சொல்றேன். நிச்சயமா தோழர் சவுந்தரராஜன் என்னுடைய கருத்து அந்த கருத்தை உடன்படுவார் நான் நம்புறேன். சரி, அரசியல் அப்புறம் பேசுவோம், தாவேக்கா அப்புறம் விமர்சிப்போம். ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்தை நிச்சயமா சகோதரர் சவுந்தரராஜன் ஏற்றுக்கொள்வார். தமிழ்நாட்டின் வரலாற்றில் பல விடயங்கள்ல அப்படி நடந்திருக்கு, அப்படி நின்று இருக்காங்க. ஆமா, அப்படி நடந்திருக்கு. அப்படின்னா நான் என்ன சொல்றேன், இப்ப ஏத்துக்கிறீங்க இல்லையா? இப்ப நான் என்ன சொல்றேன், தக் லைஃப் படத்துக்கு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை வந்துச்சு? அது படத்துக்கு கூட பிரச்சனை இல்ல, தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனை, தமிழ் மொழி சார்ந்த பிரச்சனை, இனம் சார்ந்த பிரச்சனை. ஐயா கமலஹாசன் என்ன கருத்து சொல்லிட்டாரு, தப்பா சொல்லிட்டாரு. கன்னடம் தமிழில் இருந்து தோன்றிய மொழின்னு சொன்னார். அந்த படத்தையே திரையிட விட மாட்டோம்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. பொது வாழ்க்கைக்கு வந்து விட்டார் அல்லவா அப்பொழுது சகோதரர் விஜய் அவர்கள். ஒரு தமிழ் மொழி குறித்து தெரிவித்த ஒரு கருத்திற்காக, ஒண்ணு நீங்க ஒரு அரசியல்வாதியாக தமிழ் மொழி குறித்து சொன்ன கருத்திற்காக கர்நாடகால பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லி அதை கண்டிச்சிருக்கணும். அல்லது உங்களுடைய திரைத்துறை சார்ந்த மூத்தவர், உங்களுடைய முன்னோடி பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர்கள், அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு திரைத்துறை சார்ந்தவராகவாவது நீங்க குரல் கொடுத்துக்கணும். சரி, நீங்க திரைத்துறை சார்ந்தவராகவும் குரல் கொடுக்கவில்லை. பொது வாழ்க்கைக்கு வந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராகவும் நீங்கள் என்ன செய்யல, அன்றைக்கு அவர் பக்கம் நிக்கல, தமிழின் பக்கம் நிக்கல, தமிழ்நாட்டின் பக்கம் நிக்கல, தமிழ் மொழியின் பக்கம் நிக்கல இல்லையா? இதெல்லாம் தான் சிக்கல். நாங்க இப்பவும் என்ன சொல்றேன்னா சார், நான் ஒரு விஷயத்தை திருப்பி சொல்றேன், இதுல யார் அரசியல் செய்தாலும் அது தவறு, அது எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா போகிற போக்குல திருப்பியும் ஒரு வாதம் வச்சுட்டு போனாங்க. அது தமிழ்நாடு அரசியல்வாதியோ அல்லது டெல்லி அரசியல்வாதியோ யாரா இருந்தாலும் சரி சார் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு.
அதுதான் இங்க திருப்பி திருப்பி சிக்கலா இருக்கு. தமிழ்நாட்டில யாரு தமிழ்நாடு அரசியல் நீங்க திருப்பி திருப்பி ஏதோ இந்த தேர்தல் மேடையில பேசுகின்ற பொழுது ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு பேசுற மாதிரி இங்க பேசுறீங்க. சரி, தமிழ்நாட்டு அரசியல்வாதினா நீங்க அவர் சொன்னது யார மனசு வச்சு சொன்னாலும் எனக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும், அவருக்கும் தெரியும். ஓகே, அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? சரி. அப்ப நீங்க சார் வெளிப்படையாக நீங்க பாஜக உங்களை ஒருவேளை பழி வாங்குகிறது என்று நீங்கள் நினைப்பீர்களே என்று சொன்னால் நான் சகோதரர் கருத்தை நான் பாராட்ட வழிமொழிகிறேன். அவர் சொன்னார், எஸ் இதுல என்ன சார் இருக்கு, கொள்கை எதிரின்னு சொன்னதுனால அவங்கதான் பழி வாங்கினா நான் ஒரு நடிகரா சொல்லிட்டேன்னு சொன்னார் இல்லையா? இந்த துணிச்சலோடு திரு விஜய் அவர்கள் கூட சொல்ல வேண்டாம் சார், மற்றவர்கள் அவங்க கட்சியில இருக்கிறவங்க அடுத்த கட்ட தலைவர்கள் கூட சொல்லல. என்ன சொல்றாங்கன்னா, யாருன்னே தெரியலங்க, எங்களுக்கு யார் பிரச்சனை பண்றானே தெரியலன்னு சொல்லும் போதுதான் நான் பதில் உங்களுடைய திரைப்படத்துக்கு உங்கள் தலைவருடைய படத்திற்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது கூட அந்த பிரச்சனை செய்பவர்களை யார் என்று இனம் கண்டு நேரடியாக எதிர்க்க துணிவில்லாதவர்கள் நாளைக்கு மக்கள் பிரச்சனைகள் எப்படி நிப்பீங்கிற கேள்வி என்னை போன்றவர்கள்